திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள நேதாஜி மைதானத்தில் 61 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்க உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னதாக பொதுமக்களை சாலை மார்க்கமாக நடந்து சென்று சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நேதாஜி மைதானத்தில் நடைபெறவிருக்கும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக நேதாஜி மைதானத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்று கொண்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் இணைகிறார். பிரசாந்த், வணக்கம். உடுமலைப்பேட்டையில் நேதாஜி மைதானத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய அரசு விழாவில் 61 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் மேலும் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டமும் இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க. திருப்பூர் மாவட்டம் மற்றும் பொள்ளாச்சியில் 2 நாள் பயண திட்டமாக பல்வேறு நிகழ்ச்சி அரசு மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயண திட்டமாக திருப்பூர் மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. குறிப்பாக நேற்று இந்த 2 நாள் பயண திட்டத்திற்காக நேற்று மாலையில் கோவில் மலரை வந்திருந்தார். அப்போது திமுக தொண்டர்கள் வரவேற்பு அளித்தார்கள். அதன் பிறகு கோவையில் விமான நிலையத்திலிருந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு குறிப்பாக அமைக்கக்கூடிய ஒரு வகையில் அவருடைய தமிழக முதல்வர் நேரடியாக தற்போது விழா கொண்டிருக்கிறார். உடுமலைப்பேட்டை இருக்கக்கூடிய பழைய பேருந்து வழியாக வரக்கூடிய தலைவரும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ரோடு ஷோ மூலமாக பழைய பேருந்து நிலையத்திலிருந்து விழா இருக்கக்கூடிய நேதாஜி மைதானத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். சாலையிலே ரோடு ஷோ மூலமாக நடத்தக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு தற்போது திமுக தொண்டர்கள் சாலை நிருபுறமும் உற்சாக வரவேற்பு மேலத்தாளங்கள் மூலமாக உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். தற்போது இந்த விழா மேடைக்கு வந்திருக்கிறார். இந்த விழா மேடையில் குறிப்பாக 949 கோடி 53 லட்சம் மதிப்பீட்டில் 61 முடிவற்ற பணிகளையும் திறந்து வைக்கும் 182 கோடியே 6 லட்சம் மதிப்பீட்டில் 35 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிடவும் குறிப்பாக 297 கோடியில் 29 லட்சம் மதிப்பீட்டில் 19,785 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் தற்போது மேடைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு திமுக தொண்டர்களும் மற்றும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்து வராங்க. விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.